வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மீனராசி சனி வக்ர பலன்கள் 2023. மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெற்று பின்னோக்கி சென்று அமருவதால் எத்தகையான நற்பலன்கள் தீய பலன்கள் என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம். வருகின்ற 17/6/2023 முதல் 4/11/2023 வரை ஏறத்தாழ 140 நாட்கள் வக்ரம் பெறக்கூடிய சனி பகவானால் மீனராசிக்காரர்களுக்கு இந்த 140 நாட்களில் பெரிதளவு நன்மைகள் என்பது கட்டாயம் கிடைக்கும். காரணம், சனி பகவான் வக்ரம் பெறுவது என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் கும்ப ராசியில் விரயச்சனியாக இருந்து வக்ரம் பெறும்போது 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் சஞ்சாரம் செய்வார். அப்படி மகர ராசியில் சஞ்சாரம் செய்யும் போது மீன ராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் என்பது கட்டாயம் கிடைக்கும். 11ஆம் வீட்டில் வக்ரம் பெறுவதால் பின்னோக்கி செல்வதால் பிரச்சனைகள் ஏதாச்சும் வருமா, துன்பங்கள் ஏதாவது வருமா, குடும்பத்தில் ஏதாவது சிறு தொல்லைகளோ தடங்கல்களோ இருக்குமா என்றால் இருக்காது. அப்படி இருக்கிறது என்றால் கட்டாயம் தசாவை ஒரு முறை நீங்கள் பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். சனி பகவானை பொறுத்தவரையில் வக்ரம் பெற்று மகர ராசியில் இருக்கும்போது குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பார். குரு பகவானுக்கு மிகவும் உயர்ந்த ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் இருக்கும்போது காசு பணம் என்பது, கொடுத்த வாக்கை, குடும்ப நிலையை, இது மூன்றையுமே காப்பாற்றுவதற்குண்டான வழிகளையும் அதற்குண்டான விதிகளையும் உங்களுக்கு நல்ல நிலையில் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியை கொடுப்பார். குரு பகவான் எப்பொழுதுமே 2ஆம் இடத்தில் இருந்தால் செய்யும் தொழில், எடுக்கும் முயற்சி, வியாபாரம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்குண்டான வழியும் அதற்குண்டான நல்ல நிலையும் உங்களுக்கு கொடுப்பார். இந்த நிலையில் 140 நாட்கள் வக்கரம் பெற்று 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் அமருவது என்பது கட்டாயம் உங்களுக்கு பெரிதளவு நன்மை என்பது கிடைக்கும். பல வகையிலும் உங்களுக்கு நற்பலன்கள் நடக்கத்தான் போகிறது. காரணம், மீண்டும் ஒரு முறை 11ஆம் இடத்தில் சனி பகவான் அமருவது, தடைப்பட்ட, இதனால் வரை தடைகளாக இருந்த தொழிலாக இருந்தாலும் சரி, வருமானமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய செயல்களில் இருந்து வந்த தடைகளும் முட்டுக்கட்டைகளும் அகன்று நிம்மதியும் சந்தோஷமும் பெருகும். உடல் நலத்தில் இருந்து வந்த சில பாதிப்புகள் விலகும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலைகள் அகன்று சந்தோஷங்களை கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாற்றம் பெற்று மீண்டும் ஒரு முறை சுறுசுறுப்புடன் நற்பலன்களை அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானத்தில் வியாபாரம், தொழில், எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றியை தரக்கூடிய நிலையில் அமையும். இதற்கு காரணம், குருவும் சனியும் நல்ல நிலையில் அமருவது, குரு பகவான் அமர்ந்திருப்பது, சனி பகவான் அமர்வது. குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது ராகு கேதுக்கள் தவறான இடத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களால் வரக்கூடிய சிறு நோய்கள், குழப்பங்கள், குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற பல வகையான பிரச்சனைகள், தொழிலில் இருக்கக்கூடிய பல வகையான பின்னடைவுகள், இது அனைத்தையுமே குரு பகவான்
ஓரளவுக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, குரு பகவான் இருக்கின்ற இடம் சுபஸ்தானம். ராகுவுடன் இணைந்து இருப்பது, ராகு இதனால் வரையில் தந்து வந்த பாதிப்புகளை கட்டுப்படுத்தி தன்னுடைய கரங்களுக்குள் அடக்கி வைப்பார். கேது பகவானோ இருப்பது மீன ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடம். மறைமுகமான நோய், மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான எதிர்ப்புகள், மறைமுகமான சில தவறான செயல்கள் இருந்தால் குரு பார்வை என்பது கேதுவின் மீது பதிவதினால் கேது பகவான் கொடுத்து வந்த பிரச்சனைகளிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக வழிகள் பிறக்கும். இந்த 3 கிரகங்களில் குருவே உங்களுக்கு மிகவும் சிறந்த பலன்களை கொடுத்து கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் சனி வக்கரம் பெற்று 11ஆம் இடத்தில் அமருவது ஒரு அதிர்ஷ்ட காத்து வீச போகிறதுன்னு தான் சொல்லணும். இது நிலையான பலன் அல்ல. சனி வக்கரம் என்பது, சனி பகவான் கும்பராசியில் இருக்கிறார் இல்லையா, அவர் கும்பராசியில் இருக்கும்போது இவர் இருக்கும் ராசியில் இருந்து 5ஆம் வீட்டு ராசியில், அதாவது கும்பம் 1ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா மீனம் 2, மேசம் 3, ரிஷபம் 4, மிதுன ராசியில் சூரிய பகவான் அமரும் போது சனி வக்கரம் பெறுவார். அப்படி வக்கரம் பெறக்கூடிய சனி பகவான் தன்னுடைய இயல்பான பாதையில் முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கக்கூடிய சனி பகவான் சூரியன் அமர்ந்த இடத்திலிருந்து பார்த்தால் வக்கரம் பெற்று பின்னோக்கி செல்வார். அப்படி பின்னோக்கி சென்று மகர ராசியில் அமரும்போது உபஜயஸ்தானம் மீண்டும் வலுப்பெற்று யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் கிடைக்கும். எவ்வளவு பெரிய யோகம் அதிர்ஷ்டமாக இருந்தாலும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா மிகவும் உயர்ந்தது. இது கோச்சார பலன். கோச்சார பலன் என்பது கிரகங்கள் பயிற்சி காலங்களில் தரக்கூடிய நற்பலன், அசுப பலன். ஆனால் இது நற்பலன்களாக மாறக்கூடிய நல்ல நேரமாகவே இருப்பதினால் இந்த 5 மாதம் என்பது மீனராசிக்காரர்களுக்கு நல்ல நிலையில் இருக்கும். சனி வக்கரம் பெற்றால் 12 ராசிகளுக்கும் நற்பலன்கள் தருமா என்று பார்த்தால், பாவ கிரகங்கள் வக்கரம் பெறும்போது சுப பலன்களையும், சுப கிரகங்கள் வக்கரம் பெறும்போது பாவ பலன்களையும் தரும் என்பது ஜோதிட விதி. அந்த விதி பிரகாரம் பார்த்தால் சனி பகவான் விரயச்சனியாக இருந்து விரயங்களும், வீணான விரயங்களும், மருத்துவ செலவும், கடனை தீர்ப்பதற்குண்டான வழியும், வியாபாரத்தில் செய்கின்ற தொழிலுக்கு ஈடு கட்டுவதற்காக முதலீடாகவும், வருகின்ற வருமானம் என்பது செய்யும் தொழிலில் தற்காலிகமாக காப்பாற்றிக் கொள்வதற்குண்டான நிலையில் இருந்த நிலை மாறி அதிகப்படியான நற்பலன்களை தருகின்ற சுபஸ்தானத்தில் சனி அமருவது, குரு 2ல் இருப்பது, நல்ல பலன்கள் என்பது கட்டாயம் உண்டு. இது 5 மாதங்களுக்கு மட்டும்தான். அதற்கு பிறகு சனி பகவான் என்பவர் வக்ர நிவர்த்தி பெற்று விரயச்சனியாக வருவார். ஆனால் சாதக பலன்களாக ஒன்று இருக்கும்போது சில பாதகம் என்பது இல்லாமல் இருக்காது. இது எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் வருவதும் போவதும். சனி பகவான் வக்கரம் பெற்று அமருகின்ற, மகர ராசியில் அமருகின்ற 140 நாட்களில் நீசம் பெற்ற செவ்வாய் கடகராசியில் இருக்கிறார். கடகராசியில் இருக்கின்ற செவ்வாய் பகவானை சனி பார்ப்பதும், சனி பகவான் செவ்வாயை பார்ப்பதும் இரண்டுமே பாதகத்தை தரும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் கட்டாயமாக சனி செவ்வாய் சேர்க்கையோ, சனி செவ்வாய் பார்வையோ இருந்தால் வீணான பிரச்சனை, வீணான சண்டை, கோர்ட்டு கேஸு, நிலத்தால பிரச்சனை, வீட்டால பிரச்சனை, உறவுகளால் பிரச்சனை என்பது எதையாவது ஒரு நிலையில் உங்களுக்கு மனம் பாதிப்பு அடையும் அளவிற்கு தொல்லைகளும் தொந்தரவுகளும் கொடுப்பார்.
இப்பொழுது சனி இருப்பதோ வக்ர நிலையில், செவ்வாய் இருப்பதோ நீச நிலையில். இருவருமே ஒருவர் சப்த பார்வையில் பார்ப்பதினால் வண்டி வாகனங்களில் மீனராசிக்காரர்கள் மெல்லமாக செல்ல வேண்டும். குடும்பத்தில் ஏதாவது வீணான பிரச்சனைகளோ வீணான தொந்தரவுகளோ எதிர்பார்த்த முடியாத பிரச்சனைகள் ஏதாவது வந்தால் பொறுமை காக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். மீனராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, செவ்வாய் பகவான் எப்பொழுதுமே உங்களுக்கு சாதக அதிபதியாக வருவார். சனி பகவான் சுபவிரய 2 அதிபதியாக வருவார். ஆகையால் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பார்வை செய்வதனால் இவர்களுடைய பார்வை என்பது, சனி பகவான் 140 நாட்கள் மகரத்தில் இருப்பார். செவ்வாய் பகவான் 45 நாட்கள் என்பது செவ்வாய் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம். இந்த நாட்களில் செவ்வாய் பகவானை பொறுத்தவரையில் சனி வக்கரம் பெற்ற பிறகு 1 வாரம் அல்லது 3 வாரங்கள் வரைக்கும் கட்டாயமாக செவ்வாய் என்பவர் சனியின் பார்வையில் இருப்பதினால் வேண்டாத பிரச்சனைகள் வந்தாலும் குழப்பங்கள் வந்தாலும் இறை நம்பிக்கை, குலதெய்வ வழிபாடு, கடவுளுடைய தரிசனங்கள் பார்த்து கொண்டால் பெரிதளவு பாதிப்பு இருக்காது. இதற்கு பரிகாரமாக சனி வக்கரம் பெற்று அமருகின்ற நாட்களிலிருந்து நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்கி வருவதும், சனிக்கிழமை தோறும் எல் சாதம் சமைத்து காகத்துக்கு அன்னம் வைப்பதும், செவ்வாய் கிழமையன்று துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை மாலையில் வரக்கூடிய ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை தரிசனம் செய்வதும், துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழங்களை சாற்றுவதும் பெரிதளவு உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் உங்களை காப்பாற்றி வழி நடத்தும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.